முடிஞ்சு போச்சு. இனிமேல் கொலையே பண்ண மாட்டேன். நீங்க ஆத்தாட சத்தியம் பண்ணது எப்படியோ ரகசியமா தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து ஒப்புக்கிறீங்க. சத்தியத்தை போய் கேன்சல் பண்ணி போடுடா. கேன்சல் பண்ணி விடுவேன். 7 வயசு பிள்ளையா இருக்கும் போது எங்க அப்பன்ட்ட கொலைனா என்னன்னு ஒரு ஆர்வத்துல கேட்டேன். உடனே சிவனேன்னு ரோட்ல பைக்கில கூப்பிட்டு ஒரே வெட்டா வெட்டி அவன் தலையை கையில குத்தி இதாண்டா மகனை கொலைன்னா. அப்பேற்பட்ட வீர வளர்ந்த மண்ணில் பிறந்த வீரனுக்கு பிறந்த வீரன் ராயரையா பெரியப்பா சீராமாயணத்தை கேட்டுட்டு இல்ல போங்கடா போங்கடா. போறப்ப ஏதாவது பொருளை விட்டு போறா, உதிர விட்டு போயிடா. கையில கட்டிய வச்சிருக்கானே, இந்த இடம் சரியா வருமா? சிங்காவானு தெரியலையே, பாப்போம். வணக்கம் பிரதர். யார யோ கேக்குறேன்ல சொல்லியா? இல்ல இல்ல அபிதாபியா? வேற எங்க இருந்தீங்க சொல்லுகிறேன். நம்பர் 6 குறுக்கு சந்து மெயின் ரோடு துபாய். துபாய் மெயின் ரோடு குறுக்கு சந்து நம்பர் 6. என்ன பிரச்சனை தம்பி? தம்பி ஐயோ ரத்தீர் ஏன்னு லோன்னு அழுறீங்க. நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன், கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. இதுக்கெல்லாம் போய் நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இனிமே வருத்தப்பட மாட்டேன். நீ தான் சொல்லுவியே, கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. எனக்கு இதுதான். ஆஹா, நம்ம வெளியூருங்கிறதுனால இவன் எச்சி திட்டு கட்சி திட்டான். ஊருக்காரன் சொல்லி தப்பிச்சுக்க வேண்டியது. யோசனை எல்லாம் பலமா இருக்க. என்ன தெரியலையா? வடக்கு தெரு வெங்கசாமி மகன் தான் நானு. அட பாவி, உள்ளூரா? ஏப்பா முதலே சொல்றியா நீ? தூக்க என்னப்பா எந்திரிச்சிங்க? எச்சிய துப்பிய மூஞ்ச கெட்டு காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். என்ன பொழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. திகில் பாண்டி எந்த சம்பவத்துக்காக நீங்க ஜெயிலுக்கு போனீங்க? அது சம்பவம் இல்ல, சரித்திரம். என்ன விஷயத்துக்காக போனீங்க? அது விஷயம் இல்லமா, விசித்திரம். என்ன பிரச்சனை சார்? அது பிரச்சனை கிடையாது, பரவாயில்ல சார். நீங்க பேசுறது ஒண்ணுமே புரியல சார். ஒண்ணும் புரியல. கூட்டத்தை கட்டி வீட்டை பக்கம் போங்க எல்லாரும். சார் ஜனங்களாம் நீங்க எதுக்கு ஜெயிலுக்கு போனீங்கன்னு தெரிஞ்சுக்க துடியா துடிச்சுக்கிட்டு இருக்காங்க சார். சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். இந்த சினம் கொண்ட திருப்தியை சிராச்சு சிறங்கு வர வச்சுட்டாங்க.